ஒரு சீஸ் பால் பண்ணுறதுக்காக நான் பாருங்கள் ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு துருவி வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, வீட்டிலேயே அரைச்ச கரம் மசாலா, மிளகுத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸு, அப்புறமா சீரக பவுடர், உப்பு போட்டிருக்கேன், இந்து உப்பு போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு இப்போ பிசைஞ்சு கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவிடுறேன். இப்போவே இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு ஒரு உருண்டையாக பண்ணி நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டேன்பா. இந்த மாவு நல்லா அப்படியே அந்த உருளைக்கிழங்கு இந்த கொத்தமல்லி எல்லாம் போட்டு பிசைஞ்சிட்டேன். சீஸ் வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் எடுத்து நுணுக்கி வச்சுருக்கேன். ரஸ்க்கு. இப்போ பாருங்கள், இந்த கார்ன் மாவில் துவைச்சிட்டு இதில் போட்டு பிரட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் எடுத்து போட்டுடலாம். கொஞ்சம் மீடியம் தீயில் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பரான சீஸ் பால்ஸ். நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாழ்க வளமுடன்.